இப்போ நம்ம கிட்ட வந்து Redmi Note 14 and Note 14 Pro இருக்கு. இந்த ரெண்டு ஃபோன்ஸோட சார்ஜிங் டெஸ்ட் தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு ஃபோன்ஸோட பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைன் பண்ணியிருக்கேன். 0லேருந்து 100% வரைக்கும் வந்து எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சார்ஜிங் டெஸ்ட்க்கு வந்து சப்ளைடு பாக்ஸில் கொடுத்த சார்ஜிங் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து 45 வாட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். Redmi Note 14 வந்து 5110 mAh, Redmi Note 14 Pro வந்து 5500 mAh பேட்டரியோட வருது. டைமர் ரெடி பண்ணியாச்சு, ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜர் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ரூம் டெம்பரேச்சர் பார்த்துலாம். ஸோ 27.6 நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Note 14 Pro ரைட் சைடு வச்சிடலாம். Note 14 Pro வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு Note 14 வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டாப் வாட்ச்மே வந்து ஆன் பண்ணிடலாம். டைம் வந்து 3:21 ஆகுது. அண்ட் ஸ்டாப் வாட்ச்மே வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஃபோனுமே வந்து சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டிடுச்சு. Note 14 Pro வந்து Xiaomi ஹைப்பர் ஓஎஸ் வந்துருச்சு. பட் ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து ஹைப்பர் ஓஎஸில் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பாக்ஸில் கொடுத்த சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு காட்டி இப்போ வந்து சார்ஜிங் ரேப்பிட்லி அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ உங்கள் மொபைலுக்கு வந்து நீங்கள் சார்ஜிங் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து பாக்ஸில் கொடுத்த சப்ளை சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த சார்ஜர் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் வந்து Qualcomm சர்டிஃபைட் சார்ஜரோ இல்லை PD சார்ஜர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபோனுக்கு வந்து எந்த சார்ஜர் சப்போர்ட்டாக இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற சார்ஜர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். Note 14 Pro அதுக்குள்ளே வந்து 3% சார்ஜ் ஆகிடுச்சு. Note 14 ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது. Redmi Note 14 ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு வந்து அந்த 1% சார்ஜ் வந்து காட்டுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு 5% வந்ததுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணலாம். அண்ட் அதுக்குள்ளே வந்து Note 14 Pro 8% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஃபோனோட டெம்பரேச்சர் ஆஃப்டர் 4 மினிட்ஸ் அதே தான் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. 30-31ல். Note 14 Pro மட்டும் 33-34 வரைக்கும் போயிருக்கு. பேக் சைடுமே வந்து 33ல் இருக்குது. ஸோ Note 14 Proக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கின் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சார்ஜிங் டெஸ்ட்காக வந்து அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணியிருக்கேன். கேமரா மாடியூலில் மட்டும் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஸோ கேட்ஜெட் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண அந்த ஃப்ளேம் ஸ்கின் மாடல் தான். அதில் ஒரு டெக்ஸ்சர் இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இதுக்கு வேறு டெக்ஸ்சர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் Note 14க்கு இந்த வாட்டி வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். கேமரா சுற்றி வந்து பார்க்க முடியும் உங்களால். டாப் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். டெக்ஸ்சர் ஸ்கின் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த கலர் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால ஸோ சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரெகுலராக நம்ம சேனலில் கவர் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸோட ஸ்கின் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடக்ட் எல்லாமே வந்து கேட்ஜெட் ஷீல்டோட தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்கின்னோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் டைம் இன்டர்வல் கழிச்சு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். Redmi Note 14 இனிஷியல் ஸ்டார்ட்டுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு 7% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. இந்த ஃபோனுமே வந்து நான் சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். அண்ட் Note 14 Pro ஆல்ரெடி வந்து ஒரு 12%ல் இருக்குது. பட் ரெண்டு ஃபோன்ஸுக்குமே வந்து பேட்டரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்ற வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 19 மினிட்ஸாக நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். Redmi Note 14 Pro வந்து 30% வந்து சார்ஜாக இருக்குது. Note 14 வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு 27%ல் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோன்ஸோட டெம்பரேச்சருமே வந்து நம்ம சைட் பை சைட் செக் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் வந்து 37க்கு போயிருக்கு. அண்ட் பேக் சைடுமே வந்து ஒரு 37 வந்து ரீச் ஆகிடுச்சு. பேக் சைட்லேயும் ரொம்ப ஓவராக வந்து ஹீட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. நார்மலான டெம்பரேச்சர்ஸ் தான். Note 14 Proவுமே வந்து பார்க்கலாம் 36 இருக்குது ஸ்க்ரீன் அதிகபட்சமாக. பேக் சைடு வந்து மேக்ஸிமம் 35ல் இருக்குது. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் 31%ம் 27%ல் இருக்குது. ஸோ சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து 38-39 வரைக்கும் போயிருக்கு. பட் சென்னையில் வந்து ரொம்ப வெயில் கூட அதிகமாக இல்லை. ரூம் டெம்பரேச்சர் பாருங்கள், அதே 27-28ல் தான் இருக்குது. ப்ளஸ் சார்ஜர் வந்து 40 டிகிரி மார்க் வந்து ரீச் ஆகிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கூலான என்வாயன்மெண்ட்டில் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அது கீழேயாச்சும் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சுருங்க. சுத்தமாக வந்து ஃபேன் இல்லாத என்வாயன்மெண்ட்டில் சார்ஜ் பண்ணாதீங்க. சார்ஜருமே வந்து கொஞ்சம் ஹீட்டாக செய்யும். அண்ட் 45 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். Redmi Note 14 Pro வந்து 67% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அண்ட் Note 14 இந்த பக்கம் 63% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் வந்து நம்ம பார்த்துடலாம். 37 வந்து மேக்ஸ் ரீச் ஆகிருக்கு. பேக்மே வந்து 37 மேக்ஸிமம் இருக்குது. Note 14ஓட சார்ஜர் 44 வரைக்கும் போயிருக்கு. Note 14 Pro வந்து ஸ்க்ரீன் மேக்ஸிமம் 37ல் இருக்குது. பேக் சைடுமே வந்து 37 தான் இருக்குது. ரொம்ப ஓவராக வந்து ஹீட் ஆகிற மாதிரி இல்லை. Note 14 அண்ட் Pro ரெண்டுமே வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. சார்ஜ் பண்ணும்போது நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. Note 14 Proவோட சார்ஜருமே வந்து 45 டிகிரிஸ் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் இன்டர்வல் வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் இருக்குன்ற வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
லாஸ்ட் 1 ஹவராக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ரெட்மி நோட் 14 ப்ரோ வந்து 88% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அண்ட் ரெட்மி நோட் 14 இந்த பக்கம் 87% சார்ஜ் ஆகிருக்கு. நோட் 14 ப்ரோவோட நோட் 14ல் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி, டெம்பரேச்சருமே வந்து ட்ராப் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரீனில் வந்து 34 இருக்குது, பேக் சைடுமே வந்து 33-34க்கு வந்துருச்சு. டெம்பரேச்சர் ட்ராப்பாக இருக்குது, சார்ஜிங் ஸ்பீட்ஸ்மே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நோட் 14மே வந்து டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல்டாக இருக்குது. சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து ட்ராப்பாக இருக்குது பாருங்கள். எஸ், இனிஷியல் பூஸ்ட்டுக்கு மட்டும் வந்து நமக்கு கொஞ்சம் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சார்ஜர் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிறத நோட்டீஸ் பண்ணோம். 80% சார்ஜ் வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறமா சார்ஜரோட டெம்பரேச்சர் மட்டும் இல்லாமல் ஃபோனோட டெம்பரேச்சருமே வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் டைம் இன்டர்வலில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரெட்மி நோட் 14 வந்து 1 ஹவர் 13 மினிட்ஸில் 99% வந்திருக்கு. நோட் 14 ப்ரோவுமே வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட தான் இருக்குது. நோட் 14 ப்ரோவோட பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலுமே வந்து ரெட்மி நோட் 14 விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆயிருந்தது. பட் 90%க்கு மேலே ரெட்மி நோட் 14ஓட சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து 14 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் இந்த ஃபோனுமே வந்து 90%க்கு மேலே வந்து சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டிக்கிள் சார்ஜில் வந்து அதுக்கப்புறமா வந்து டெம்பரேச்சர் ட்ராப் ஆனதுமே வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நோட் 14 ப்ரோவுமே வந்து பேசிகிட்டு இருக்க டைமில் 99%க்கு வந்துருச்சு. லாஸ்ட் 1% சார்ஜ். எந்த ஃபோன் வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகுதுன்ற வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக ரெட்மி நோட் 14 வந்து 1 ஹவர் 14 மினிட்ஸில் வந்து 100% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ இப்போ சுத்தமாக வந்து அந்த வார்ம்னஸ் கூட வந்து ஃபீல் ஆகலை. ஸோ 34-33ல் தான் இருக்குது பாருங்கள். எதுவுமே வந்து அந்த வார்ம்னஸ் கூட வந்து நமக்கு ஃபீல் ஆகலை. 100% சார்ஜ் ஆகி முடியும் போது நோட் 14 ப்ரோ இன்னும் 99ல் இருக்குது. சார்ஜருமே வந்து நமக்கு அந்த 37-40 அந்த மார்க்கில் தான் இருக்குது. அண்ட் எஸ், ஃபைனலாக வந்து ரெட்மி நோட் 14 ப்ரோவுமே வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகிருக்கு. இந்த ஃபோனுமே வந்து சுத்தமாக வந்து ஹீட்டிங் எதுவும் தெரியல. இப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் எல்லாமே வந்து 32-33ல் தான் இருக்குது. ஸோ சார்ஜருமே வந்து 35ல் இருக்குது. நோட் 14ஓட சார்ஜர் மட்டும்தான் வந்து 40ல் இருக்க முடியும் போது மேபி நீங்கள் இன்னொரு கூலான என்வாயன்மெண்ட், அதாவது ஒரு ஏசி ரூம்லலாம் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் டெம்பரேச்சருமே வந்து இந்த அளவுக்கு ரைஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சார்ஜிங் எப்போவுமே வந்து பேக் கேஸ் இல்லாமல் ப்ளஸ் வந்து ஒரு கூலான என்வாயன்மெண்ட்டில் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். பிஜிஎம்ஐ மாதிரி வந்து ஒரு ஹெவியான கேம் ப்ளே பண்ணிவிட்டு ஃபோன் ஆல்ரெடி வந்து இன்டர்னல் டெம்பரேச்சர்லாம் அதிகமாக இருக்கும், எடுத்த உடனே வந்து சார்ஜ் பண்ணுறாதீங்க. ஃபோன் கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா வந்து சார்ஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எத்தனை வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட்மி நோட் 14 அண்ட் 14 ப்ரோவில் எந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ வீடியோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்ற வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த ரிவ்யூ வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.